அன்புள்ள அப்பா, நான் கோபப்படும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களா? நீங்க ஜாதி பாக்குறத நிப்பாட்டணும். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேட்டியாக்குன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம ஏன் இந்த பையனை பெத்தோம்னு என்னைக்காவது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல ஐடியா இருக்கான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அண்ணன் இருக்காரு, செய்ய முடியும். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. என் ஊர்ல அது நடக்குது. எங்க அப்பா மட்டும் இல்ல, எல்லாருமே பாக்குறாங்க. அப்புறம் இப்ப நான் என் ஊரை தாண்டி சென்னைக்கு வந்துட்டேன்னா, சாதி பார்த்தேன்னா சென்னையில நான் ஸ்டே பண்ணவே முடியாது, என்னால வாழவே முடியாது. ஹெல்ப் பண்ணவங்க, எனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே வேற ஜாதி. அவங்க யார் என்னன்னே தெரியும். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அந்த டைம் அவங்க தெய்வமா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் சாதி பார்த்துக்கிட்டு இருந்தா நான் இப்ப இங்க உட்கார முடியாதுல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்ல ஆளாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அது எங்க பாதிக்குதுன்னா, எனக்கு பின்னாடி என்ன மாதிரி இருக்க இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டேய், ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? உங்களுக்கு வேணும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அது நிப்பாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்பப்போ இப்படி சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்றாரோ? அப்பா விழுந்துரும் ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கும். ரொம்ப பயமா இருக்கு. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த செகண்ட் வரைக்கும் அவர் நிஜமாவே என் பேக் போன் தான். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். இதை நீங்க ஸ்டாப் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நிப்பாட்டிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவர் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க சார், நிப்பாட்டிடுறேன் சார். அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு என்ன. ஃபுல்லா நிப்பாட்டிடணும். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு, இதா உண்மை. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா, நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். நான் உங்களை வயசான ஏஜ்ல பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் லைஃப்ல நான் நல்ல பிளேஸுக்கு வருவேன்னு எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஐயோ சாமி, வேற இவன் எதுவுமே நினைக்கல போல இருக்கு. அதனால ஃபுல்லாவே நீங்க நினைச்சீங்களானே கேட்டுட்டு இருக்கான். அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லப்படாதா? உன்னை கண்டிப்பா அடிப்பான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். மருமக வந்தானே நான் அவன் சேர்ந்து இதோன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. ஏமா இங்க வாமா, ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? அதான் செம்பா, பித்தளை செம்பா, வெள்ளி செம்பாமா? இப்ப தங்கச்சிக்கு மேரேஜ் நடந்துச்சு. ஆக்சுவலா இப்ப நடந்து 3 மாசம் ஆச்சு. நகை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? சாரி, எனக்கு தெரியாது. எங்க கம்மியா இருக்கு பாத்து எடுப்பா, நகை நல்லா இருக்கான்னு பாத்து எடுப்பா அப்படி சொல்லணும். ஓ இஷ்டம், நீ எங்கேயா போய் எடுத்துக்க. நான் என்ன நினைச்சுன்னு எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. தான் கேட்கணும். ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். அதானே நியாயம். இந்த உலகத்துல காசு பணம் போனா வெளியில இருக்கவே என்னை விட்டுருவான். சமூக மரியாதை கூட எனக்கு குறைஞ்சிட வாய்ப்பு இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம். What nonsense you are talking about? எப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்னை எப்போதும் அந்த உயரத்திலே வச்சிருப்பான்னு யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? பிள்ளைகிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். இந்த சுப்பு என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டேனா? அவனை பத்தியே நினைச்சு நீங்க தான் உங்க நிம்மதியை கெடுத்துக்கிறேன். அப்ப அன்புள்ள அது போல இருந்துட்டு சார் நானு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பையன் என்ன பண்றான், எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதை என்கிட்டே கேட்கலாம்ல சார்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. உண்மையாவே அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா அவரு ஊர் மனுஷன், உங்களுக்கு தான் நல்லது கெட்டது. நீ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். எப்போது வில்லனாக தெரிந்தார், எப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள்? அப்பாவை எப்போது? சோத்துக்கு யாரு உங்க அப்பா காசு கொடுப்பாரு? அவர் ஒரு 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா கிட்ட வச்சிருந்தாரு. நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன். சட்டுன்னு முடியாதுன்ட்டாரு. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ, அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. நீ மூஞ்சி அடிச்சமா நானும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த 10 லட்ச ரூபா என்ன பண்ணா நீ வச்சிருக்கியோ அதை நான் வந்து என்னைக்குமே அவன்கிட்ட கேட்க மாட்டேன்.
எங்கள் அம்மாலாம் தவறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து என் கூட உட்காந்து என் கையை பிடிச்சிட்டு உட்கார வச்சு சொன்னார், நான் ஏன் அன்றைக்கி அதை நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. அது ஒன்று தான் எனக்கும் அவளுக்குமான ஆதாரம். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. நொட்டினார் இவர். போய் காய்கறி கடையில் போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. அங்கே எனக்கு பொண்டாட்டியா பிள்ளையான்னு பார்க்கும்போது எனக்கு பொண்டாட்டி தான். ஸோ அவளுக்கான நம்பிக்கை தான் அது. அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவ இல்லை, என்ன வேணா எடுத்துக்கோ நீ அப்படின்னாரு. என்ன நான் இருக்கேன்டா வாழ்ந்த நான் வேணா கூட என் பிள்ளைகள்ட்ட நிக்கிறேன், என் பொண்டாட்டி வந்து நிக்க கூடாது. அதுதான் காதல். அப்பாவும் அம்மாவும் பார்த்து வச்ச பொண்ணு. நான் வந்து சொல்றேன், இல்லப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், எனக்கு வந்து இந்த பொண்ணு மேல எனக்கு இன்னும் அந்த அபிப்பிராயம் வரல. மாப்பிள்ள வெக்கங்களா ஏறிக்கிட்டு